ஓ ஹொய் 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 மக்களே, இதுதான் படத்தில் காட்டுவாங்கள ஏர்போர்ட்டு. இதுதான் மக்களே, நான் இதான் ஃபஸ்ட் டைம் வரேன்ப்பா. செம்மையாக இருக்கு மக்களே. எல்லாரும் நல்லபடியா போய் சேருடும். சாமி கும்பிடுங்க. புறப்படும் போது நல்ல சகுனம். செம்மையாக இருக்குல்ல இந்த லொக்கேஷனு. வாவ் நைஸ். என்ன தம்பி, நம்ம போகிற ரூட்டு கரெக்டு தானா? இந்த சமயத்துல என்ன கேப்டன் நீ கூப்பிடு. என்ன மாதிரி மோட்டோ விளாக்ல யாரும் கஷ்டப்பட முடியாது. ஏன்னா கேமராவும் மொபைலு, மேப்பும் மொபைலு. அழாதீங்க சார், அழாதீங்க. இன்னைக்கு வேணா நான் ரோட்லேருந்து ஃப்ளைட்டை பார்க்கலாம், ஆனால் ஒரு நாள் ஃப்ளைட்லேருந்து ரோடை பார்ப்பேன். இது நடக்கும். ஃப்ளைட்லேருந்து ரோடை பார்ப்பேன். இது நடக்கும். கமான் கபிலா. ஐயோ, இதுக்கப்புறம் இன்னும் உள்ளே போக முடியுமான்னு தெரியலையே. ஒண்ணுமே தெரியலையே. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ரைட் வித் சங்கர். பாஸ், உங்களை பார்க்கறதுக்கு காதல்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ எதை பற்றினதுன்றதை நீங்கள் தமிழ்ல பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ அதை பற்றி நான் விளக்கம் சொல்ல விரும்பல. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோ உள்ள போயிடலாமா? அப்படி நீங்களா புரிஞ்சு தொழில பிக்கப் பண்ண பாருங்களா. என் உசுரை வாங்காதீங்க, போய் நமக்கு பார்க்கலாம், போங்கடா. எல்லாரும் நல்லபடியா போய் சேருடும். சாமி கும்பிடுங்க. புறப்படும் போது நல்ல சகுனம். ஓகே மக்களே, எப்பயும் போல வீட்டிலேருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன். வண்டியை மட்டும் ஸ்டார்ட் பண்ணல, நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து வீட்டிலேருந்து மெயின் ரோடு ஏறிட்டு மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக நெமில்ச்சேரி போயிட்டு நெமில்ச்சேரிலேருந்து பூந்தமல்லி போனோம். வண்டி ஓட்டும் போது தாய் குழந்தை நம்மளும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நம்ம எப்பவுமே தாய் குழந்தை டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை. அவங்களா வர்றது, அவங்களா முட்டுறது, அவங்களா விழுறது, அப்புறம் பழிய தூக்கி பாவம் என்ன மாதிரி ஏமாந்த பசங்க மேலே போட்டுறது. அப்படியே யூடியூப்காரா கொஞ்சம் இறக்கம் காட்டுடா. ஏன்டா யூடியூப்காரா, நானும் படாத பாடுபட்டு வராத கண்டென்ட்டை வாய் வழியாக கொண்டு வந்து அதை இவங்க கண்ணு மாடி காட்டி கஷ்டப்பட்டு வீடியோ போட்டால் வியூஸே போக மாட்டேங்குது. அவன் என்னென்னமோ பண்ணுறான், கிரிஞ்சு பண்ணுறான், அவனுக்குலாம் போகுது. நான் கரெக்டாக போகிற கண்டென்ட்டு எனக்கு வியூஸ் போக மாட்டேங்குது. ஏன்னா பார்த்து பண்ணி விட்றா. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். இவங்களாம் ஓல்டு பேட்ச், ஓல்டு கேங்ஸ்டர்ஸ். நம்ம நியூ பேட்ச், நியூ கேங்ஸ்டர்ஸ். கேங்ஸ்டர்ஸ் இல்லை, சும்மா சொல்கிறேன். நம்ம நியூ பேட்ச், அவங்க ஓல்டு பேட்ச். நம்ம என்ன பேசுகிறோமோ அதே தான் அவங்க பேசுவாங்க. நான் ஒன்று நம்ம த்ரிஷா, நயன்தாரா, அனுஷ்கான்னு பேசுவோம். இவங்க என்ன திரும்ப பேசுவாங்க? சரோஜா தேவி, பத்மினி, கேஆர் விஜயா, சௌக்கியார் ஜானகி. அவ்வளோதான். எனக்கும் வீரா தீரா சூரா மாதிரி வீலிங் பண்ணணும்னு ஆசை தான். வீலிங் பண்ணால் வீல் சேரில் உட்காரணும். அதனால் வீலிங் பண்ணுற ஆசையை எப்பவுமே அவாய்ட் பண்ணுறதுன்னு இல்லை, உனக்கு வராதுன்னு சொல்லு. ரொம்ப அசிங்கப்படுறானே வேணா. இப்போ பூந்தமல்லியிலேருந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு குன்றத்தூர் முருகர் கோயிலை ரீச் பண்ணணும். மெயின் ரோட்டில் பந்தல் போட்டுட்டு முன்னாடி எந்த ஒரு எச்சரிக்கை பலகையும் வைக்காமல் அந்த ஏதோ வைப்பாங்களே பிளாஸ்டிக்கில் ஆரஞ்சு கலரில், அது கூட வைக்காமல் வச்சுருக்காங்க. வீடு போச்சுன்னா என்ன அது யார் பதில் சொல்கிறது? அசால்ட்டாக விட்டு வச்சுருக்காங்க. எந்த ஒரு எச்சரிக்கை பலகையும் இல்லை. நான் ஜெனினாவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கிற ஆளு, ஆனால் நம்ம சுற்றி இருக்கிறவங்க அப்படி இல்லைன்னு நினைக்கும் போது வெறி வருது சார். குன்றத்தூர் முருகன் கோயிலை கிராஸ் பண்ணுறோமா, அது இருக்கு பாருங்கள். குன்றத்தூர் முருகர் கோயில் தெரியுதுங்களா? அங்கே தான் குன்றத்தூர் முருகர் கோயில் இருக்குது. அந்த கோயிலை கிராஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்தீங்கன்னா, எப்போயுமே பைபாஸில் நிறுத்தும் போது எல்லாத்தையும் பார்த்து நிறுத்துங்க. சடனாக நிறுத்தினீங்களா வச்சிங்களா, பின்னாடி வர வண்டி உங்களை ஏற்றி சட்னி ஆகிடும். அதனால் வந்து கொஞ்சம் பின்னாடி வண்டி வருதா பார்த்து பொறுமையாக ஸ்டாப் பண்ணுங்கள். சடனாக நிறுத்தினீங்கன்னா சட்னி தான். பழம் தண்டனை. குன்றத்தூர் முருகர் கோயிலை கிராஸ் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு திருமுடி வாக்கம்லேருந்து கீழே இறங்கணும். பைபாஸ் விட்டு அவுட்ரு வரணும். கீழே போகலாமா? வண்டி வரல. வாவ், செம்மையாக இருக்குல்ல இந்த லொக்கேஷனு. வாவ் நைஸ். இல்லை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் நேலாக சூப்பராக. பைபாஸ் விட்டு வெளியே வந்துட்டு லெஃப்ட் கட் பண்ணிவிட்டு அப்படியே சிட்டி யூனியன் பேங்க் சைடு போகணும். கோட்டு நம்ம ஊர்லேருந்து போய் துபாயில் ஒட்டகம் மேய்ப்பாங்கள்ல, அதே மாதிரி வடக்கன்ஸ் அவங்க ஊர்லேருந்து இங்கே கிளம்பி வந்து ஆடு மேய்க்கிறாங்க. ஒரு வேளை அவங்கள பொறுத்தவரை நம்ம ஊர் தான் துபாயா
என்ன தம்பி, நம்ம போற ரூட்டு கரெக்டு தானா? இந்த சமயத்துல என்ன கேப்டன் நீ கூப்பிடு. அட சரி, எங்க போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க கேப்டன். இப்ப நம்ம போறது தெற்க நோக்கி. மக்களே, இந்த ரூட்ல நான் வந்ததே இல்லை மக்களே, தான் ஃபர்ஸ்ட் டைம். பழுந்தளம்பேடு இனிடாம் கட்டளை அப்படியே அதை பார்த்துட்டே வந்தீங்கன்னா இங்கே இன்னொரு பைபாஸ் ஒன்று வரும். ஒரு டைம் செக் பண்ணிக்கிட்டா. இது ஒரு கொடுமை, கேமரா இல்லாமல். என்ன மாதிரி மோட்டோ விளாக்ல யாரும் கஷ்டப்பட முடியாது. ஏன்னா கேமராவும் மொபைலு, மேப்பும் மொபைலு. அழாதீங்க சார், அழாதீங்க. ரொம்ப கொடுமைல இது சொல்லும் போது சப்பையா இருக்கலாம், ஆனா இறங்கி பாருங்க தெரியும் இதோட வலி என்னன்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, பார்த்தாச்சு. இந்த பக்கம் போகணும். இந்த பக்கம் போயிட்டு இந்த பைபாஸுக்கு அப்படியே திருப்பியும் லெஃப்ட் கட் பண்ணணும். ஆஹா, பிளிங்க் அடிக்க ஆரம்பிச்சேன். பெட்ரோல் போடணுமே. வாங்க மக்களே, போயிட்டு ஃபர்ஸ்ட் வண்டிக்கு பெட்ரோலை போடுவோம். லாங் டிரைவ் போயிட்டு வண்டியில் பெட்ரோல் டீசல் இல்லைன்னு வச்சிங்களேன், அது R15 இருந்தாலும் சரி, இல்லை ஆடி காராக இருந்தாலும் சரி, வண்டி தள்ளு வண்டி தான். இப்போ ஒரு பெண்டு வரும், அந்த பெண்டுக்கு போயிட்டு ரைட் சைடு எடுத்தா ஜஸ்ட்டு மிஸ்ஸாயப்பா. எனக்கு இல்லை, அந்த அங்கிளுக்கு ஆளை பார்க்கலாம் வாட்டர் சட்டமாக இருக்காரு. கீழே வந்தாருன்னா வச்சிங்களேன், வாட்டர் மாலின மாதிரி செதறி போயிருப்பார். இன்னைக்கு நான் இன்னைக்கு வேணா நான் ரோட்லேருந்து ஃப்ளைட்டை பார்க்கலாம், ஆனால் ஒரு நாள் ஃப்ளைட்லேருந்து ரோடை பார்ப்பேன், இது நடக்கும். ஃப்ளைட்லேருந்து ரோடை பார்ப்பேன், இது நடக்கும். கமான் கபிலா, நீங்கள் பார்க்க தான் போறீங்க. பெட்ரோல் போட்டுலாம் மகாஷ் போயிட்டு. ஆமா, எவ்வளோ வச்சிருக்கேன்? 200 ரூபாண்ணா. போடுங்கண்ணா. என்கிட்ட கொடுமையான ஒரு வியாதி ஒன்று இருக்கு. அது என்னன்னா, ஆயாவா இருந்தாலும் சரி, இல்ல அர்நால்டு மாதிரி உடம்பு வச்சுக்கிற ஒரு ஆளா இருந்தாலும் சரி, ஏதோ வாய்தாரிக்கிட்ட வாய்ப்பாட ஒப்பிக்கிற மாதிரி என் கதை மொத்தத்தையும் ஒப்பிச்சுனே இருப்பேன். எவ்வளவு ஊத்தாலும் குச்சினே இருக்கான அந்த பையன். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு லெஃப்ட் கட் பண்ணா மெயின் ரோடு வந்துடும். அந்த கார்ல இருக்கிற டாகி நம்மளே சைட் அடிக்கிற மாதிரி இல்ல. நாயாவது உமா பாக்குதுன்னு சந்தோஷப்படுங்க சயின்ஸ் வாத்தியார், டென்ஷன் பண்ணாதீங்க. ஓகே மக்களை, லெஃப்ட் கட் பண்ணா ஏர்போர்ட்னு காட்டுச்சு. அதாவது பல்லாவரம் ஃப்ளை ஓவர். லெஃப்ட் கட் பண்ணிட்டு அது அப்படியே வந்தீங்கன்னா வச்சுங்களேன், அப்படியே நேர பொண்ணுன்னு வை. சரிண்ணா, இப்படிக்கா ரொம்ப நாளா ஒரு பீச் ஒன்று இருக்குப்பா, அது நமக்கு தேவையில்லை. அப்படியே பல்லாவரத்தை கிராஸ் பண்ணிட்டு அப்படியே பல்லாவரம் ரோட்லேயே மெயின் ரோட்லேயே வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஏர்போர்ட் வந்துடும். இல்லை எவ்வளோ ஷார்ட்கட் இருக்குது, நம்ம தான் சுற்றின்னு வரோம். இப்போ இதுதான் சென்னை ஏர்போர்ட்டு. எஸ், வந்துட்டோம் மக்களே ஏர்போர்ட்டு. நாங்கள் போய் பார்ப்போம் மக்களே. ஏர்போர்ட்டு தான். ஏர்போர்ட்லேருந்து இறங்கி எல்லோரும் பிக்கப் பண்ணிட்டு இப்படி தான் வருவாங்க போல். இருங்க, நம்ம அதெல்லாம் இன்னும் கிட்ட போக முடியும் தான் பார்க்கலாம். ஐயோ, எப்படி உள்ளே போகுதுன்னு தெரியலையே. அண்ணா அண்ணா, இது உள்ளே போனால் பார்க்கலாம்ல? மக்களே, ஏர்போர்ட் உள்ள வந்துட்டோம் மக்களே. இது வரைக்கும் நான் வந்ததில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏர்போர்ட்டுக்குள்ள. எங்கே போகுது ஏதா போகுது ஒன்றும் தெரியல. இது வரைக்கும் நான் போனது இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் போனேன். அடே அப்பா, எவ்வளவு பெரிய பிளாட், எத்தனை வீடுக. மக்களே, ஏர்போர்ட் உள்ள வந்துட்டோம். இது ஏர்போர்ட் மெட்ரோ போல. அது செக்கிங் இன்னும் உள்ளே போக முடியுதான்னு பார்க்கலாமா? ஏர்போர்ட் மெட்ரோ உள்ளே போகலாம். நுழைவாயில் வாகன நிறுத்தும் இடம், அங்கே போகலாம். ஐயோ, இதுக்கப்புறம் இன்னும் உள்ளே போக முடியுமான்னு தெரியலையே. ஒண்ணுமே தெரியலையே. T2 2
ஆனால் எங்கே பார்த்தாலும் போலீஸ் மட்டும் இருந்துகிட்டே இருக்காங்க மக்களே. உள்ளே போனால் எங்கே பார்த்தாலும் போலீஸ் இருக்காங்க. நம்ம தப்பே பண்ணலனாலும் ஆனால் போலீஸை பார்த்தா ஒரு பயம் இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து போலீஸ்னா பயம் பயம் பயன்னு காட்டி வளர்த்துட்டாங்களா, போலீஸை பார்த்தாலே பயமாகுது. இதுக்கப்புறம் உள்ளே போனால் எங்கே பாம்பு வைக்க வந்திருக்கான்னு சொல்லி பிடிச்சி உதைப்பானு மனசுக்குள்ள ஒரு பயம். மக்களே இதுதான் படத்தில் காட்டுவாங்களா ஏர்போர்ட்டு, இதுதான் மக்களே. நான் இதான் ஃபஸ்ட் டைம் வரேன்ப்பா, செம்மையாக இருக்கு மக்களே. இன்றைக்கி இங்கே இருக்கேன், ஒரு நாள் அங்கேருந்து நான் வீடியோ எடுத்து போடுவேன் மக்களே. நான் ஒரு ஏரோப்ளேன் ஏரியா எனக்கு பார்க்க முடியலையே. இவ்வளோ தான் மக்களே. இது வரைக்கும் தான் உள்ளே போக முடியும், அதை தாண்டி உள்ளே போக முடியாது. அவ்வளோதான். ஓகே மக்களே, ஒரு வழியாக நம்ம ஏர்போர்ட்டை உள்ளே வந்து ரீச் பண்ணி ஏர்போர்ட் உள்ள ஒரு ரவுண்டு வந்தாச்சு. ஆனால் ஃப்ளைட்டை நேரில் பார்க்கலான்னு பார்த்தா நடக்கலையே.